இவ்வளவு நாளும் நாங்கள் பிராமணர்களை மந்திரியாக்காமே வைத்திருந்தோமே, நீ இப்படி திராவிடத்துக்கு துரோகம் செய்து விட்டாய். இன்னைக்கு ஒரு 10-15 தீக்கால் இருந்து நினைக்கிறேன் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாலும் அவரை கல்வி அமைச்சராக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இப்ப என் கேள்வி, அப்ப நீங்க ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு இவ்வளவு நாள் புறக்கணித்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்களா? அதான அர்த்தம். வேண்டுமென்றே அந்த சமுதாயத்தை நாங்க ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க வேலை செய்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். ஒரு பிராமண ஒருத்தருக்கு நாங்கள் மந்திரி கொடுத்து விட்டோம், ஒன்று 10 பார்ப்போம், விஜய் தான் நம்ம அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு அவர் பார்த்தியா, அவர் வேலை கொண்டு போயிட்டு இங்கே திருச்செந்தூர் பிரசாதத்தை தான் அங்கேயும் இங்கேயும் விட்டுக்கிட்டு அவர் அங்கே நின்னாரு. அவரை மாதிரி ஒரு முருகபக்தன் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேர். அப்போ ஹிந்துக்கள் இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க. பாஜக இல்லாத ஆட்சி எங்கிருந்தாலும் வேற கட்சிகளும் செயல்பட முடியாது, ஹிந்து மதமும் அங்கே வாழ முடியாது. இதன் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மோடி அரசு முதல்ல ஜன்தன், ஆதார், மொபைல், இந்த இதை மூணையும் வைத்து இணைத்து எல்லாரையும் அந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிக்குள்ள கொண்டு வந்ததற்குள்ள விளைவு இது. டாஸ்மாக்குக்கும் ஊசி போட்டுக்கக்கூடியது, கஞ்சா அடிக்கக்கூடிய இளைஞர்களை கொஞ்சம் நல்வழிப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணியாச்சுன்னா தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இல்லைன்னா இன்னைக்கு எப்படி ஒரு ஈரோப்பில் இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்ய முடியாமல் ரெஃப்யூஜிஸை வச்சு கண்ட்ரியை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு அந்த நாடுகள்லாம் நாசமா போச்சு. அந்த மாதிரியான நிலைமையை இன்று தமிழகம் எதிர்நோக்கி இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: விஜய் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் மிரட்டும் திமுக கூட்டணி கட்சிகள். திருப்பத்தூரில் அரசு கட்டிடங்களில் ஒட்டப்பட்ட ஜோசப் விஜய் வாழ்த்து போஸ்டர்கள், இந்து முன்னணி புகார். நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி முன்வைத்த 7 கோரிக்கைகள். மம்தாவின் காட்டாட்சியில் மூடப்பட்ட கோவில் பள்ளிகள் பாஜக ஆட்சி வந்தவுடன் திறப்பு. உத்தரப்பிரதேசத்தில் வெண்மை புரட்சி, 18,000 கிராமப்புற பெண்கள் வாழ்வில் ஒளியேற்றிய யோகி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. தமிழ்நாட்டில் மிகவும் ஆவலுடன் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அதற்கான நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி அந்த பதவியேற்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம், அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு அவர் பதவியேற்பு விழா நடந்தது. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்ச உடனே இதுக்கு அனைவரும் கடும் எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் கடந்திருந்த பார்ப்போம். என்ன அப்படின்னா, எடுத்த உடனே வந்தே மாதரம் எப்படி தமிழகத்துல இசைக்கப்பட்டது, மரபு மாற்றிவிட்டார்கள், தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டது, 2 less than 1 அப்படின்னு எல்லாம் இதுல கலைஞர் செய்திகள்ல கார்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பள்ளிக்கூடத்துல அரைகுறையா படிச்சதெல்லாம் போட்டுவிட்டாங்க. அதெல்லாம் போட்டு உடனே விசிகா அதாவது அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா நாங்கள் வலியுறுத்திய பிறகும் இது நடந்தது அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் சொல்ல, இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் முஸ்லிம்கள் தரப்புல இருந்தும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது. இந்த எதிர்ப்புகள்லாம் வந்த நிலையில இதற்கு இரவு ஆதவ அர்ஜுனா இல்ல இனிமே இந்த மாதிரி நடக்காது, சட்டசபையில பழைய நடைமுறை தான் இருக்கும், தமிழ்தாய் வாழ் தான் முதலில் பாடப்படும் அப்படின்னு அவரும் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த அளவுக்கு நேற்றுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க சமூக வலைதளங்கள்ல இதை பற்றி மட்டுமே ஒரு பேச்சாக இருந்ததை பார்க்க முடிகிறது. 2 விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில தான் வெத்து வேட்டு தைரியம் இல்லாத ஒரு மந்திரி சபை விஜய் மந்திரி சபைங்கிறது புருவாயிருக்கு. என்ன இந்த மாதிரி இவனுங்க சொன்ன உடனே இல்ல நாங்க உடனே மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நடந்துட்டு எதுக்கு நீ மன்னிப்பு கேட்கிற? இப்ப நீ பயந்துருக்கேன்னு தானே அர்த்தம். 2வது, முதல்ல வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் உள்ளதுங்கக்கூடியது இந்த நாட்டிலேயே அது சர்க்குலரா மத்திய அரசு கொடுத்தாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல அப்புறம் என்ன கவர்னரோ இந்த மாதிரியான பிரசிடென்ட்டோ இந்த மாதிரி அவங்க கலந்துக்கிற அபிஷியல் நிகழ்ச்சியில இதுதான் ஆர்டர்
அந்த நிகழ்ச்சியில கவர்னர் வந்திருக்காரு, அதனால அந்த ஆர்டரை நீங்க பின்பற்றி இருக்கீங்க, இவ்வளவுதானே? ஆமா. இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் பயப்படணும்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேல் இதெல்லாம் நடைபெறும்னு அது யாரு, அந்த லாட்டரிக்காரரு சொல்லியிருக்கா அப்படின்னு. அது வருஜுமா. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் முடிஞ்சிச்சா? நைட்டே இதே தாவேக்காரங்க தான் இதுக்கு முன்னாடி பதவியேற்பு விழா நடந்தது, ஸ்டாலின் பதவியேற்பு விழா. அதுல முதல்ல தேசிய கீதம் இசைக்கப்பட்டு பின் தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதை போட்டு இப்படித்தானே நீயும் பண்ணினேன்னு அப்புறம் காட்டியிருக்காங்க. அப்போ ஒரு நீஜருக்கு ரியாக்ஷன் பயந்து கொடுத்தது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இந்த வந்தே மாதரம் பாடுனால இப்ப என்ன கெட்டு போயிடுச்சு? இந்த நாட்டுல பார்லிமெண்ட்ல இந்த நாட்டை மத்தியில ஆட்சி பண்ணக்கூடிய அரசு இதுதான் சர்க்குலர்லயே வந்தாச்சு. அப்ப அரசு சர்க்குலரை மீறக்கூடிய அளவுன்னா நீ அப்ப எதுக்கு இந்த நாட்டுக்குள் கான்ஸ்டிடியூஷனுக்கு பேர்லதான் நாங்கள்லாம் பதவி பிரமாணம் செய்கிறோம். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க போட்ட சட்டத்துல தானே முதல்ல அது வந்திருக்கு. அப்ப அதுக்கு விரோதமா நீங்க பண்ணுவீங்களா? உங்களை 10 பேர் மிரட்டியாச்சுன்னா உடனே பின்வாங்குவீங்களா? அவ இது என்ன போக்குது? அவ இது என்ன உங்களுக்குள்ள சாமர்த்தியம்? இது உடனே அதுக்கு உடனே இந்த செட்டியார் அவர் பேர் இந்த திராவிட கழகத்துல இருக்காரு, இல்ல என்ன வீரபாண்டி, சுப வீரபாண்டியன், அவரு உடனே அதுக்கு உடனே அது எப்படி நீங்க பண்ணலாம்? இது முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் பாடல் ஆச்சே. இந்த செட்டியார்ட்ட ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நாட்டை கர்சன் ஒருத்தன் என்ன பண்ணாம்னா பெங்கால 2 பழம்தான். அதுக்கு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு பேரு. அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்த உடனே ஹிந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு எல்லாரும் அவங்க கையில மாறி மாறி ராக்கியை கட்டிக்கிட்டு நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம்னு சொல்லி இந்த வந்தே மாதரம் பாடலை பாடி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு மீண்டும் இந்த 2 வங்கமும் இணைந்தது. அப்ப அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போராடி இந்த வெள்ளக்காரனுக்கு எதிர்த்து போராடும் போது இந்த வந்தே மாதரத்தை துலுக்கனும் சேர்ந்துதான் பாடினார்கள். என்னைக்கு முஸ்லிம் லீக் என்பதற்கு இந்த காங்கிரஸ், சுருக்கமா சொல்ல போனால் மகாத்மா காந்தி என்ற ஒரு நபர் என்றுக்கு இடம் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்தே மாதரம் எதிரான பாடலாக மாறியது. ஆனால் அது துலுக்கனுக்கு வந்தே மாதரம் பிரச்சனை இல்லை. மதத்தை வைத்து அரசியல் செய்த அன்றைய காங்கிரஸிலிருந்து அதை பின்பற்றி இன்னைக்கு மத அரசியல் செய்யக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் திராவிட கும்பல்களுக்குள்ள தூண்டுதல்னாலதான் முஸ்லீம் இன்னைக்கு அதை எதிர்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு பிரச்சனை துலுக்க பிரச்சனையே இல்லை. அவனை வாக்கு வங்கி ஆக்கி அதை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்குள்ள பிரச்சனை இது. இதெல்லாம் தவைக்காக்கு புரியாது. ஏன்னா நீ பாருங்களேன், நம்ம பள்ளிக்கூடத்துல திடீர்னு பரீட்சைக்கு வந்தாச்சுன்னா எத்தனா நம்பரு சரி அந்த இதைத்தா ஹால் டிக்கெட்டை மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சார்போம்ல. அந்த மாதிரி பதவி பிரமாணம் நடத்துற ஒரு கட்சிங்க. ஒரு மந்திரி அந்த அம்மா இன்னைக்கு பதவி பிரமாணம் போயிருக்கு, எங்கம்மா உன் சர்டிபிகேட் ஐயா வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்குது. இன்னொருத்தர் பக்கத்துல உள்ளவர்கிட்ட இருந்து டக்குன்னு வாங்கி கொடுத்தார. வாத்தியார் சொன்ன அப்பா இந்த போட்டோ வேறையா இருக்கேன்னு தரான். நம்ம சொல்லுவோம் அந்த காலத்துல போலி ஹால் டிக்கெட்ல வச்சு எழுத வந்தாம்னு. இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு பதவி பிரமாணம் இப்ப நாளைக்கு பாருங்க ஊர்ல கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்லாம் இவங்கள்ட்ட தான் போய் வாங்கணும். ஆமா, இவங்க சர்டிபிகேட்டே இவங்களுக்கு ஒழுங்கா கொண்டு போக தெரியல. இதெல்லாம் தமிழ்நாட்டோட தலையெழுத்து இதெல்லாம். அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு இந்த வரலாறு தெரியாது. அப்ப இதை சொல்வதற்கு கூட இன்னைக்கு ஒரு தெரிந்து கொள்வதற்கு இல்லை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு கூட இன்னைக்கு ஒரு வசதி இல்லாததுனால ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி இவங்க பயந்து உடனே ஐயோ இல்லைன்னு அதுக்கு மறுப்பு தெரிவித்து, அப்ப இது என்ன தெரியுதுன்னா நமக்கு ஏதோ இந்த திடல் தற்குறிகள், இந்த இடதுசாரி ஒரு 4 பேர் இவங்க ஏதாவது சொல்லியாச்சுன்னா இதுதான் ஏதோ ஒரு பெரிய வரலாற்று பிழையே இதனால் வந்தது மாதிரியான ஒரு தோற்றம். அதாவது இந்த திராவிடம் செட் பண்ணி இருக்கிற பெஞ்ச் மார்க் அது இன்னும் அழியவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. யாரு எது உண்மையான தமிழ், எது உண்மையான தேசியம், எது உண்மையான மதச்சார்பின்மை, இதை யார் இவனுக்கு தான் முடிவு பண்ணி சொல்லணும்.
இவனுக்கு ஃபைனலா இவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறானோ அவன் தான் ஜெயிச்சான். அப்ப இதுல என்ன நீங்க சாதனை படிச்சு என்ன மாற்றம் வந்திருக்கு? ஒரு மாற்றமும் வரல. அவன் கொடுக்குற சர்டிபிகேட்டுக்கு வேண்டியது நீங்களும் வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் என்ன ஒரு மாற்றம் வந்துருச்சு இந்த தாவேகா மந்திரி சபையினால? ஒரு மாற்றமும் வரலையே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உடனே இன்னொருத்தர் கூட ஏதோ வெங்கட்ரமணன் ஒருத்தர், அந்த வெங்கட்ரமணனுங்க கூடியவர் ஏதோ பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை நீ எப்படி மந்திரி ஆக்கலாம்? இவ்வளவு நாளும் நாங்கள் பிராமணர்களை மந்திரி ஆக்காமே வைத்திருந்தோமே, நீ இப்படி திராவிடத்துக்கு துரோகம் செய்து விட்டாய். இன்னைக்கு ஒரு 10-15 தீக்கால் இருந்து நினைக்கிறேன் ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்தாலும் அவரை கல்வி அமைச்சராக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இப்ப என் கேள்வி, அப்ப நீங்க ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு இவ்வளவு நாள் புறக்கணித்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றீங்களா? இதுக்கு அதான அர்த்தம். வேண்டுமென்றே அந்த சமுதாயத்தை நாங்க ஒதுக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க வேலை செய்திருக்கீங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இதுதானே சோசியல் எக்ஸ்க்ளூஷன். உங்க சமூக நீதி எங்க போச்சு? அப்போ உன் சமூக நீதி என்ன? அப்ப நீ ஒருத்தனை பழி வாங்கியிருக்க இல்ல? சரி, அவன் எந்த ஊருக்காரங்க? இந்த ஊருக்காரன் தானே, தமிழகத்தை சேர்ந்தவன் தானே. நீ எப்படி அவனை நீ ஒதுக்கலாம்? அப்போ இதை திட்டமிட்டு இவ்வளவு நாள் இவர்கள் செய்திருக்கிறார்கள்னா இந்த அம்புட்டு கட்சிக்காரன் இப்ப நியாயத்துக்கு ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா அவன் திட்டமிட்டு செய்திருக்கேன்னு சொல்லி இருக்கான்ல. இப்ப அப்புறம் அவன் வந்தாச்சுன்னா என்ன கெட்டு போயிட போகுது? என்ன கெட்டு போயிட போகுதுங்கிற ஏன்னா காணாம போன தமிழகத்தையும் கொடுத்தது யாரு? சாமிநாதையர். அந்த தமிழ் யாருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று தமிழ்ல சீர்திருத்தம் பண்றேன்னு சொல்லி பழைய தமிழ் எழுத்து அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் அழித்தது தாண்டா ராமசாமி நாயக்கர். அதனை ஈவே ராமசாமி செய்தது. ஏன்னா தமிழ் அடிச்ச ஈவே ராமசாமி அவன் கூட்டம் சொல்லுதான் தமிழை பாதுகாத்தவன் தமிழ்நாட்டில் மந்திரி ஆகப்படாதுன்னு. என்ன அயோக்கியத்தனம் பாருங்க இந்த நாட்டில் இது. அப்ப இதுல இன்னொரு அரசியலையும் பார்க்கணும். என்ன அரசியல் இது? முதல்ல நான் சொன்ன மாதிரி இவன் தான் பெஞ்ச் மார்க்குங்கிற மாதிரி இவன் ஊர் முழுக்க மறைமுகமா இவன் கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்க போற. அப்படி யாரு? இந்த விஜய். அதே நேரத்துல இப்ப பாத்தியா இவ்வளவு வருஷம் கழிச்சு பாப்பானு கொடுத்துருக்காங்க. 10 பாப்பா என்ன பண்ணுவான்? நேரம் அவனுக்கு தான் ஓட்டு போடணும்னு கிளம்புவான். ஹிந்து ஒற்றுமையை கிளீனா செதறடிச்சேச்சு. இதை வச்சு மிஷனரி எப்படி வாழ்வு நடத்தணுமோ வாழ்க்கை நடத்தும். அதனால நீங்க இந்த வந்தே மாதரம் இஷ்யூங்க கூடியதுல ஏதோ விஜய் பண்ணிவிட்டான் இது பண்ணிட்டாங்கிறது இல்ல. இது ஒரு அழகான ஒரு அரசியல். இந்த வந்தே மாதரத்தை இவன் போட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹிந்து உணர்வு உள்ளவர்கள், தேசிய உணர்வு உள்ளவர்கள்லாம் பாத்தியா விஜயின் சாதனை அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே இன்னொரு பக்கத்துல இவங்க அங்கதான் ஓட்டு போட போறான், அவனுக்குள்ள ஓட்டு அவன் அதை கணக்கு பண்ணிட்டான். அதே நேரத்துல எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி மறைமுகமா உள்ள வேலை பார்த்தா அப்படி அதே வேலையை இப்ப இந்த அரசும் பார்க்க போகுது. ஸோ அதனால இது ஓட்டுக்கு ஒரு பக்கம் பார்த்தாச்சு, இன்னொரு பக்கம் துரோகத்தை பாதுகாப்பா பண்ணுவதற்கான வழியும் தேடப்பட்டு விட்டது. இன்னைக்கு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணக்கூடியது திராவிட கூட்டங்கள் தானே தவிர வேற யாரும் இதில் செட் பண்ணவில்லைங்கிறதும் இதுல உறுதியாகி போச்சு. அப்ப இதுல என்ன மாற்றம் வந்துருச்சு? அதனால வந்தே மாதரம் பாடக்கூடாது அப்படிங்கக்கூடியது சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது பாடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துல கவர்னர் இந்த மாதிரி போகக்கூடியவங்க இசைக்கணும்னு சொல்லி ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை பாட மாட்டோம்னு சொல்லக்கூடிய அருகதை உனக்கு எங்க இருக்கு? ஒரு அரசாங்கம் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட் வித் த மெஜாரிட்டி தே ஹவ் இஷ்யூட் அன் ஆர்டர். அப்ப நீ அதை மீறினேன்னு நீ ஜனநாயக துரோகி, நீ தேச துரோகின்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்றவனுக்கு மேலெல்லாம் தேச துரோக சட்டம் போடணும்னு நான் நினைக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மதனாஞ்சேரி, சிக்கனாங்குப்பம், தும்பேரி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தாவேகா, அதாவது அவங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அந்த போஸ்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாக்களித்த கோடான கோடி மக்களுக்கு நன்றி, கிராமங்கள் முழுவதும் தேவாலயங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அதை வச்சிருக்காங்க. அரசு பெயர் பலகைகள், அது மட்டும் இல்லாம அரசு கட்டிடங்கள், பொது சொத்துக்கள் இருக்கிற இடம், அந்த மாதிரியான பல இடங்கள், மக்கள் கூடக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல இதை வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய
பகுதியில் இந்த மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இந்த போஸ்டர்களை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்து முன்னணியை சேர்ந்தவர் இன்னைக்கு வந்து காவல்துறையில் இதற்காக நடவடிக்கை எடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் இன்னும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எதுவும் எடுத்ததாக நமக்கு செய்தி இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முந்தின செய்தியிலேயே நான் சொல்லும் போது சொன்னேன், இந்த பிராமண அமைச்சர் சர்ச்சை வரும்போது இப்போ பாருங்க, நான் லோக்கல்ல விசாரிச்சது வர எந்த தமிழக வெற்றி கழக பொறுப்பாளரும் அந்த போஸ்டர் ஒட்டின விஷயத்தில் சம்பந்தப்படவில்லைங்கக்கூடிய செய்தி எனக்கு விசாரிச்சு வந்தது. ஆனால் தாவேகா பேரில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நியாயத்துக்கு என்ன பண்ணி இருக்கணும்? தாவேகால இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? எங்க பேர்ல வந்து நீ எப்படா இப்படி போஸ்டர் ஒட்டலான்னு எவனா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? தாவேகால இருந்து யாருமே தமிழக வெற்றி கழகத்தில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனா எந்த தாவேகா காரனும் போஸ்டர் ஒட்டலைங்கக்கூடியதை வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா அது கட்சி சார்பாக உறுதிப்படுத்தவில்லை. நம்ம லோக்கல்ல விசாரிச்சதுல வந்து லோக்கல் உள்ளவங்க யாரும் சம்மந்தப்படலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், தாவேகா கட்சியை சார்ந்தவர்களும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா தாவேகா என்பது ஒரு கிறிஸ்தவ கட்சிங்கக்கூடிய ஒரு பேனரை வைத்துக்கொண்டு பின்னாடி இருந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த வேலைகளை செய்ய போகிறார்கள். ஏன்னா போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுக்கல. ஆமா, தாவேகால இருந்து இந்த மறுப்பறிக்கை வரல. ஆனா இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கிறது. இதுக்கு யாரும் ஏன் கண்டனமும் தெரிவிக்கல? நியாயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. ஏன் தாவேகால இருந்து கண்டனம் வரல? அதே மாதிரி நீ காலையில நான் வந்து இந்த மலுமிச்சம்பட்டு ஏரியா, அதாவது கோயம்புத்தூர் பக்கத்துல, அங்கிருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அங்கிருந்து எனக்கு காலையில ஃபோன் பண்ணார் ஒரு 7:30 மணிக்கு. எங்க ஏரியாலாம் இப்ப திடீர்னு காலையில எல்லா இடத்துலயும் இந்த ஸ்பீக்கர்ல வந்து இந்த கிறிஸ்தவ பாட்டு, இந்த கிறிஸ்தவ பிரச்சாரம், இந்த வசனங்கள்லாம் வீட்டுல கேட்டுக்கிட்டு இருக்கு. நேத்தியில் இருந்து, அதாவது இந்த விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறம் இது எங்க பகுதியில் அதிகரிச்சிருக்குங்கக்கூடிய செய்தி வருது. அப்ப இதை நம்ம வந்து வாணியம்பாடியில் ஏதோ நடந்த ஒரு 4 பயிலுக ஒட்டுன போஸ்டருங்கிறதை பார்க்க கூடாது. பல இடங்கள்ல நமக்கு இந்த இடத்துல 2 இடத்துல தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. நீ எவ்வளவு இடத்துல நடந்திருக்குன்னு நமக்கு தெரியல. அப்ப இது நம்ம தெளிவாக தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிஷனரி அராஜகம் என்பது ஆரம்பமாக போகிறது. இது நடக்க போகிறது. ஏற்கனவே முன்னாடி நான் சொன்ன மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம், அதே மாதிரி அமல்ராஜ், இந்த மாதிரி பல கிறிஸ்தவ போலீஸ் ஆபீசர்கள், முன்னாடி இருந்த சகாயம் என்ற ஒரு கிறிஸ்தவ கலெக்டர், இவங்கெல்லாம் இன்னைக்கு விஜய் பக்கத்துல இருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு வருது. அப்ப இப்படிப்பட்டவர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி செய்திகள் அனுபவம் உள்ளவர்கள் இவங்க என்னத்தை செய்வாங்க? அதனால இதுல வந்து நமக்கு புதுசா ஒன்றும் இதுல கண்டறிய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இது தெளிவாக தெரிகிறது. இது வந்து ஒரு கால்குலேட்டட் இது. இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிராமண ஒருத்தருக்கு நாங்கள் மந்திரி கொடுத்து விட்டோம். உடனே 10 பார்ப்பான், விஜய் தான் நம்ம, அவனுக்கு ஓட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற ஒரு அவர் பார்த்தியா, அவர் வந்து வேலை கொண்டு போயிட்டு இங்க வந்து திருச்செந்தூர் பிரசாதத்தை தான் அங்கேயும் இங்கேயும் விட்டுக்கிட்டு அவர் அங்க வந்து நின்னாரு, அவரை மாதிரி ஒரு முருக பக்தன் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் பேர். அப்ப ஹிந்துக்கள் இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்பாங்க. அங்க வந்து கிறிஸ்தவ மத மாற்றம் திட்டமிட்டு நடந்து கொண்டு இருக்கும். இப்ப பாடுற இவங்க ஆட்சியில் எப்படி நடக்குது? அது அவன் விஜய் கட்சிக்காரன் எங்க போஸ்டர் ஓட்டினா, அவங்க பேர்ல யார் ஓட்டினா என்ன? ஏன்டாப்ப அவன் கட்சிக்காரன் எழுத்து ஓட்டியிருக்க வேண்டியதுதானே. இன்னைக்கு என்னென்ன ட்விட்டர் ஹேண்டில் எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு கிரைம் பிரான்ச்சில் இருந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ட்விட்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. மாரிதாஸ் உட்பட பலருக்குள்ள இதுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சைபர் கிரைம்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி திமுக பண்ண அதே வேலையத்தானே நீங்க பண்றீங்க. அவன் யாரெல்லாம் பிளாக் பண்ணவனோ அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேண்டாத ஆளுகளை பிளாக் பண்ண போறீங்க. ஸோ அதனால ரெண்டுலயும் வித்தியாசம் இல்லை. நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க இப்ப வந்து இந்த சைபர் கிரைம்ல இருந்து இதெல்லாம் நீக்கணும், உங்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் போகணும் அப்படின்னு இவங்க எதிர்க்க. அப்ப இவ்வளவு தூரம் காஷியஸா இருக்கிறவங்க, அப்ப இப்போ உங்க பேர்ல இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தை நடக்கிறதே, அப்ப இதை எதிர்க்கணுங்கிற காஷியஸ்னஸ் ஏன் உங்களுக்கு வரல? கரெக்ட் தான். ஏன் இப்ப இதுக்கு ஆதவர்ஜுனாவோ இல்லைன்னா புஷி ஆனந்தோ யாராவது ஒரு இன்னைக்கு வந்து பாருங்க இப்படி எங்க பேரை இப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு ஏன் சொல்லல? காவல்துறை நேர்மையுடன் செயல்படும் மதச்சார்பற்ற அரசாக இருக்கும். ஏன் காவல்துறை எங்கேயும் நடவடிக்கை எடுக்கல? ஆனா இந்த ஹிந்துக்கள்லாம் முன்னாடி சொன்னேன்ல, வேலை பிடிச்சுக்கிட்டு போனாரு, அதை பிடிச்சுக்கிட்டு போனாரு,
இல்லை எங்க ஜாதிக்காரனுக்கு வந்து மந்திரியை கொடுத்தாரு இப்படின்னு சொல்லி இந்துக்கள் இப்ப ஜாதி ரீதியாக இப்ப பிளவுபட போகிறார்கள். அப்ப மிஷனரிக்கு 2 லாபம். ஒண்ணு, இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், இவ்வளவு வருஷம் கொடுத்து இப்போ ஒரு பார்ப்பனனுக்கு நீ கொடுத்தது நியாயமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் கேட்டு அவன் வந்து ஒரு ஜாதி பிளவை அவன் ஏற்படுத்தான். அவன்லாம் செய்யாததை வந்து இவர் தானே எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதிக்காரன் போட்டு வேற இப்ப அவன் முன்னாடி போறான். இப்ப இந்துக்களுக்குள்ள ஜாதி பிளவு சூப்பரா ஏற்படுதா? நிச்சயமாக ஏற்படுதா? ஆனா யாரு லாபப்படுதா? கிறிஸ்தவ மிஷனரிகள் லாபப்படுறான். இவன் இப்படி எங்க ஒரு ஊரா போஸ்ட் ஒட்டி இருக்கான்னு இது எந்த இந்துக்கள்லயே இப்ப தெரிய போகுதா? இவன் எல்லாவனுக்கும் இப்ப அவன் ஜாதி தான் தெரிய போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், எங்க சட்டவிரோதமாக நீ சர்ச்சை கட்டுறதுக்கு நான் உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன், அவன் ஜீவாவை போட்டான். அந்த ஜீவாவை செயல்படுத்துறேன்னு இவன் செயல்படுத்துறான். முடிஞ்சு வச்சு கடைசியா ஏமாளி யாருன்னா இந்து. அவன் இந்த எஞ்சாதிக்கு கொடுத்தான், ஒஞ்சாதிக்கு கொடுக்கல, அவன் வெஞ்சாதிக்கு பார்த்தான். இப்படியே சொல்லிவிட்டு நம்ம ஆளுக்கு என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கிறிஸ்தவனுக்குள்ள நினைச்ச விஷயம் பாரு, திமுக இந்து விரோத கட்சி, அதிமுக இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப யாரு இப்ப தலைவர் தெரியல, எடப்பாடியா இல்லைன்னா எஸ்பி வேலுமணியா சண்முகம் தான் அங்க வேலுமணி பக்கம் போட்டார். ஆனாலும் இப்ப அங்க எப்படி பண்ணாலும் அந்த கட்சி கிடையாது. அப்போ இவ்வளவு நாளும் திமுக இந்து விரோத கட்சி என்பதற்காகவும் பிஜேபி செல்ஃப் எடுக்காத காரணத்தினால் அதிமுகவுக்கு இந்துக்கள் பெருவாரியா ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே இந்த ஓட்டை வாங்கக்கூடிய கட்சியாக இப்ப வந்து விஜய் இப்ப விஸ்வரூபம் எடுக்கிறது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏடிஎம்கே இஸ் ரீப்ளேஸ்டு பை விஜய். ஏடிஎம்கே இங்க கூடியது இருக்கும்போது இருந்த ஒரு, இப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி, இப்ப டைரக்டா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டைரக்ட் மிஷனரி விஜயே இருக்காரு. அவராவது நான் கிறிஸ்தவன் ஒருத்தர் அறிவிச்சுக்கிட்டு இருந்தவர் திமுக இருந்தார், யாரு, உதயநிதி. அப்ப 2 பக்கமும் கிறிஸ்தவர்கள். அப்போ இப்ப அதிமுகவுக்கு போய்கொண்டிருந்த திமுகவுக்கு மேல் கோபம் கொண்டு இந்துக்களுக்குள்ள ஓட்டு இப்போ ஒரு 4 ஜாதிக்காரனை அடையாளப்படுத்தி சீட்டு கொடுத்து நான் மதச்சார்பின்மை என் அடையாளம், எனக்கு ஜாதி வித்தியாசம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற விஜய்கிட்ட ஏமாந்து போகுது. அதே நேரத்துல அந்த கட்சி ஆட்சியில அந்த கட்சி பேர்ல ஊரா நான் சர்ச்சை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுகிறார்கள். போஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறது. இதே மாதிரிதான் திமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி சட்டவிரோத சர்ச்சைக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னைக்கு அதே தான் நடந்திருக்கு. என்ன மாற்றம் நடந்திருக்கு அந்த விஷயத்துல? அதனால இந்த முட்டாள் இந்துக்கள் இன்னும் ஜாதி ரீதியாக அழகாக பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிஷனரி லாபப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில் நம்ம பார்க்கணும், இந்த சம்பவம் இங்க நடக்குது. பெங்களூர்ல இப்போ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இக்யூமெனிக்கல் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு, அதாவது எல்லா சர்ச்சுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடியது. அதை நம்ம வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்தி பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். நம்ம வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்குற பணத்துக்கு கணக்கு கேட்குது அரசு. நம்ம யாருக்கு கணக்கு கொடுப்போம்? நமக்கு வாங்குவோம், ஊழல் செய்வோம், நம்மள்ட்ட யாரும் கணக்கு கேட்கப்படாது. கணக்கு கேட்கறது வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானது. அவங்க சொன்னது சொல்றேன், கணக்கு கேட்கறது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமானது. நாங்க மதம் மாத்துவோம், ஏன்டா மதம் மாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வந்தா தப்பு அப்படிங்கக்கூடிய சொல்றோம். மதமாற்ற தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வராங்க, அது எப்படி கொள்ளலாம்? ஆனா எம்மதமும் ஜம்மதம்னு நாங்க வந்து மேடையில சொல்லுவோம். எம்மதம் ஜம்மதம்னா ஏன்டா மதம் மாத்திர அப்படின்னு கேட்டாச்சுன்னா அது எங்கள் உரிமைன்னு சொல்லுவோம். இது என்னடா நியாயம்னு ஒருத்தன் கேட்டாச்சுன்னா அவனை கிறிஸ்தவ விரோதின்னு சொல்லுவோம். அதனால இதற்கெல்லாம் எதிர்த்து நம்ம ஒரு பெரிய கூட்டமைப்பு பண்ணணும்னு சொல்லி பல சர்ச்சைகளை சேர்ந்த ஒரு அந்த ஈக்யூமெனிக்கல் அந்த குரூப் ஈக்யூமெனிக்கல் அவங்க எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் வந்து பெங்களூர்ல ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த 2-3 நாளைக்கு இடையில. இப்ப இந்த பின்னணியில தமிழ்நாட்டில் இது அதிகரித்திருக்கிறது. ஏன் ஜோசப் விஜய் இன்னைக்கு முதல்வராக இருக்காரு. இப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் நம்ம ஒவ்வொரு இடத்துல சர்ச்சை வைப்போம். இதுக்கு ஏற்கனவே பிரவீன்னு சொல்லி ஒருத்தன் ஆந்திரால நாங்க ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச்சை வச்சோம், ஒவ்வொரு கோயிலையும் நான் இடிச்சேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான்.
ஒவ்வொரு இடத்துலையும் சர்ச், பிளான்ட் சர்ச்சுங்க கூடியதுல ஜோஷுவா ப்ராஜெக்ட்னு ஒன்று இந்தியாவில் ஆக்டிவாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாம் எல்லா விவரங்களும் இதுக்கு முன்னாடி நம்ம பலது சொல்லியிருக்கோம். இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ ஆட்சி தமிழகத்தில் வந்திருக்கிறது. பாருங்க, வந்த உடனே அங்க சிஎம்னு சொல்லி அறிவிச்ச உடனே இங்க ஒரு போஸ்டர் ஓட்டுறாம்னா அப்ப இது என்ன? அப்படின்னு முன்னாடியாவது ஓட்டி இருக்கணும். 4ஆம் தேதி ஜெயிச்ச உடனே ஓட்டல. ஆமா, எப்ப இவன் ஜிஎம்ஆ போட்டானோ அப்பதான் இவன் கொண்டு ஓட்டுறான் போஸ்டரை. அப்ப எந்த அளவு இவனுக்கு தெளிவாக இருக்காங்கிறத பாருங்க. இதுக்கப்புறமும் என் ஜாதிக்கு அவன் கொடுத்துட்டான், என் பெஞ்சாதிக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்துக்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி அடிமட்ட முட்டாள்கள் கிடையாது என்பதை நீங்க புரிஞ்சுக்க. நாட்டு மக்களிடையே மோடி ஒரு 7 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். தெலுங்கானா ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்ஸ்ல பல திட்டங்களை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். தொடங்கி வைத்துவிட்டு ஒரு 7 கோரிக்கைகளை மக்கள் முன்னாடி அவர் வைத்திருக்கிறார். என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பெரும்பாலான வேலைகள் இனிமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கு மாதிரியான அதற்கு முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பெனிகளுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த நாட்டினுடைய பெண்களிடம் ஒரு கோரிக்கை என்னன்னா, ஓராண்டுக்கு அதிக அளவுல தங்கம் வாங்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறையுங்கள், பொது போக்குவரத்தை அதிக அளவுல பயன்படுத்த தொடங்குங்க, சமையல் எண்ணெய் பயன்பாட்டையும் கொஞ்சம் குறையுங்கள், அதே நேரம் ரசாயன உரங்களை சார்ந்து இருப்பதிலையும் கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கை வேளாண்மைக்கு கொஞ்சம் மாறிவாங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அடுத்ததாக வெளிநாட்டு பொருட்களுக்கு பதிலாக சுதேசி பொருட்களை அதிக அளவுல உபயோகிக்க தொடங்குங்கள், ஓராண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களை தவறுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை நாட்டு மக்களிடையே அவர் வைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு செட் ஆஃப் கோரிக்கைகள். ஏன்னா கிட்டத்தட்ட $240 பில்லியன் நம்ம நாடு ஒரு 4 விஷயத்துக்கு செலவு பண்றது. கச்சா எண்ணெய், அதாவது எரிபொருள் இதெல்லாம் வாங்குறது, கேஸ், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் அது ஒன்று. ரெண்டாவது எடிபிள் ஆயில், அதாவது சமையல் எண்ணெயில் சில சமையல் எண்ணெய்கள், அது ரெண்டாவது. தங்கம், ரசாயன உரம், இதுக்கு நம்ம வெளிநாடுகள்ல இருந்து $240 பில்லியன் அளவுக்கு நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். இப்ப இதை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த அந்நிய செலாவணி என்பது நமக்கு மிச்சமாகும். ஒண்ணு. மாற்று விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கக்கூடியது பிரதமருக்குள்ள கோரிக்கை. இது வந்த உடனே உடனே காங்கிரஸ் தரப்பில் இருந்து, அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராகவும் அந்த கட்சியில முக்கியமான இருக்கிறதுனால அவர் பேரை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இப்ப அவர் எதிர்கட்சி தலைவராக இல்லைன்னா அவர் பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தி இதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்ப என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது அரசின் தோல்வியைத்தான் இது காட்டுகிறது, இந்த மாதிரியான ஒண்ணும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு போச்சு. இப்ப எனக்கு உள்ள கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம நாடு போர் விட்ட காரணங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய தங்கங்களை எல்லாம் எல்லாரும் தாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அவங்க கையில இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க தங்கத்தை, இந்த நாட்டுக்குள்ள போருக்காக. அதுல இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, கம்யூனிஸ்ட்காரர்கள் அதுல கலந்துக்கல. ஆனா அன்னைக்கு இருந்த பாரதிய ஜனசங்க RSS காரர்கள் எல்லாம் கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் நிறைய காசு கொடுத்தாங்க. ஏன்னா நாடு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது, அதற்கு நாம் செய்ய வேண்டும் என்று. அப்ப அவங்க அதை பார்க்கல. லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னாரு, ஒரு நாள் வாரத்துல நீங்க ஒரு நேரம் உங்க சாப்பாடை குறைங்க. அப்ப நான் இதெல்லாம் கணக்குல வச்சு, இந்த நாட்டை பட்டினி போட்ட கட்சி காங்கிரஸ், நாட்டு பிடுங்கி கொண்டது காங்கிரஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா, என்ன மாதிரி வடிகட்டுன முட்டாள் உலகத்துல இருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு எல்லாரும் மனமும் சந்தோஷமா அந்த விஷயத்தை செய்தார்கள் தேசத்துக்காக. இன்னைக்கு அப்படி ஒரு கோரிக்கையும் அவர் வைக்கல. உங்ககிட்ட இருந்து தங்கத்தை தானும் நரேந்திர மோடி கேட்கல. நரேந்திர மோடி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, தேவையில்லாம
அதிகமாக தங்கங்கள் இதெல்லாம் வாங்காதீங்க, அந்த பணத்தை வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணியாச்சுன்னா நாட்டுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அந்நிய செலாவணி, நீங்கள் தங்கம் வாங்குறீங்கன்னா வெளிநாட்டில இருந்து வரும், அதனால அதை நம்ம அந்நிய செலாவணி நம்ம மிச்சப்படுத்தலாம் என்பதற்காக அவர் அதை சொல்லியிருக்கார். அதுக்கு காரணம் என்ன? இந்த நாட்டின் வறுமையின் காரணமாகவா அவர் சொன்னார்? கண்டிப்பாக அதுக்காக வேண்டி சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு ஈரானில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த போரில் இடையில ஒரு சின்ன ஒரு லெட் ஆஃப் இருந்தது. இப்போ வந்து ஈரான் ஒரு ப்ரப்போசலை கொடுத்துருக்கு, அது அமெரிக்கா மறுத்திருக்கிறது. அதனால இப்போ அந்த போர் நீளக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது உலகத்தில் உள்ள 20% கச்சா எண்ணெய் கடந்து வரக்கூடிய ஹார்மோஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜலசந்தி இருக்கு. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில இன்னைக்கு வந்து ஈரானும் அமெரிக்காவும் கப்பல்களை விடாததுனால இன்னைக்கு வந்து இதுக்குள்ள விலை ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இது நம்ம ஊர்ல போர் போட்டு எடுக்கிற தண்ணி எடுக்கிற மாதிரி இல்லை ஆயில் எடுக்கிறது. நீங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல சில சமயத்துல நீங்க அந்த உங்க எக்ஸ்ட்ராக்ஷன் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி வந்து அதே மாதிரி எப்போ ஆயில் வரும்னு வர முடியாது. ஏன்னா வேற இடத்துல அவங்க வாட்டரை வச்சு இதை வச்சு அதை தள்ளி தள்ளி கொண்டு வருவாங்க. அதனால சில சமயம் சில ஆயில் வெல்ஸ் யூஸ் பண்ண முடியாம கூட போகலாம் பிற்காலத்துல. இது டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். துட்டு வாங்கிக்கிட்டு எதை வேணாலும் பேசுற வந்து சுய நினைவில் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அதனால அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரேஜையும் அவங்க நிறைச்சாச்சு ஆயில கொண்டு. இனிமே ஆயில் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டியாச்சுன்னா அந்த வெள்ளி அன்யூஸ்டா போயிடக்கூடாது. இனிமே அந்த ஆயில் அவங்க வந்து இப்போ கடலுக்குள்ள விடக்கூடிய நிலைமையில இப்போ ஈரான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளுவதற்கு தான் அமெரிக்காவும் இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்பத்தான் இவங்க வெளிக்கு ஈரான் வரணும்னு அமெரிக்கா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல பாரு, இனி அமெரிக்காட்டிருந்து நீ எண்ணெய் வாங்கு, இங்கதான் உனக்கு எண்ணெய்க்கு வக்கில்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வியாபாரத்துக்கு அமெரிக்கா இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு இதுக்குள்ள விலை குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா எண்ணெய் ட்ரேட் அநேகமா வந்து டாலர்ல தான் நடக்குது. ஸோ இப்போ அமெரிக்கா நீங்க டாலர்ல வியாபாரம் பண்ணதான் அமெரிக்காவுக்கு லாபம். இந்த சண்டைங்கக்கூடியது ரெண்டு பக்கத்துல ஒரு வியாபாரத்திற்காக நடக்கக்கூடிய, உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு சஃபரிங் இருக்கு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நாட்டை வலுப்படுத்துவதற்கு இப்படி வந்திருக்கிற ஒரு ஆபத்துல இந்த நாட்டை பாதுகாப்பது இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை உணராமல் இது வந்து ஒரு கலாசல் ஃபெயிலியருங்கிற மாதிரி பேசியாச்சுன்னா இவனுக்குலாம் என்ன அடிப்படை அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா, லால் பகதூர் சாஸ்திரி நாட்டை பட்டினி போட்டவன், மகாத்மா காந்தி இதை சொன்னாரு. அப்ப காந்தி நாட்டை பட்டினி போட்டவரா? தங்கத்தெல்லாம் வாங்கினாங்க வச்சு யுத்த நேரத்துல, சைனா யுத்தத்துல நேரு டயத்துல, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் யுத்தத்தில் இந்திரா காந்தி டயத்துல. அப்ப அவங்க எல்லாம் தங்கத்தை கொள்ளையடித்தவர்களா? அப்ப உங்க கட்சி கொள்ளையடிச்ச கட்சிங்கிறியா இல்ல உங்க கட்சி நான் பட்டினி போட்ட கட்சின்னு சொல்ல வரியா? ஏன்னா அதுக்கப்புறம் கார்கில் சண்டை நடந்தது, இந்த மாதிரி நான் எடுத்து வாங்கினாங்களா பிஜேபியில? கிடையாது. அதுக்கு அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினாங்களா? கிடையாது. அப்போ உன் தாத்தன் சண்டை போட்ட அந்த சீனா இதுல வந்து பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் சைனாவுக்கு கொடுத்தீங்களே. ஆமா, மீட்டுட்டு கூட வரல. இழந்த சண்டைக்கு இல்ல போச்சு. இங்க வெற்றி பெற்ற சண்டை, கார்கில்ல மீட்ட சண்டை. ஆமா, ரெண்டு சண்டைக்கு நாங்க இங்க வந்து வாங்கலையே. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசலாமா? கண்டிப்பா. தோத்தவன் மேல நாங்க பெட் அடிச்சிருக்கோம், அவன் என்கிட்ட 5 பைசா வாங்காம எனக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன்னு. அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு அருகதை வேண்டாம். அதனால நாடு ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல இருக்கு. அதுவும் நோ ஃபால்ட் ஆஃப் அவர்ஸ், இது எல்லாருக்கும் தெரியும். அங்க ரஷ்யாவுக்கு யுக்ரைன் சண்டை, இந்த பக்கம் இங்க ஒரு சண்டை. ஸோ இன்டர்நேஷனலி இப்படி இருக்கு. அங்க என்னடான்னா இந்த வெள்ள வடிவேலு என்னைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. கரெக்ட். வெள்ள விடுவேல் இன்னைக்கு திடீர்னு இழுத்து பிடித்து நாளைக்கு என்னைக்கு சண்டை போட மாட்டேன்பான், திடீர்னு குண்டை போடுறான், என்ன பண்றான்னே தெரிய மாட்டேங்குது, அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல, ஒரு இக்கட்டான சூழல்ல வேற நாடுகள்ல எல்லாம் பெட்ரோல் விலை எங்கேயோ எகிரி ஓடியாச்சு.
பல நாடுகளில் கவர்மெண்ட் ஆபீஸ்களே மூடப்பட்டு விட்டன. பல நாடுகளில் பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆயாச்சு. ஆனா பெரிய மேஜர் ஆயில் கன்சியூமர் இந்தியா இருந்து இவ்வளவு நாள் இந்த நாடு தாக்கு பிடிச்சிருக்கு. எப்படி நடந்திருக்க முடியும்? வேற நாட்டுல நடக்கல, இங்க எப்படி நடந்ததுன்னு இல்லை யோசிச்சிருக்கணும். கண்டிப்பா. அப்ப இவ்வளவு தூரம் திறமையான ஒரு ஆட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் காப்பாத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நாட்டுக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடியதற்காக ஒரு பிரதமர் அழைப்பு விடும்போது அதை நாங்களும் சேர்ந்து செய்யறோம், வாங்க நாட்டுக்காக சேர்ந்து வேலை செய்வோம்னு சொன்னா அது இந்த நாட்டின் எதிர்கட்சி. இல்லைன்னா இது எதிரி கட்சி. இவர் நாடு தானே, இவங்க அம்மா நாடு தானே இட்டலி. ஆமா. இப்ப இந்த இட்டலி பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் நடந்தது. அப்ப அந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அதுவும் ஒரு அம்மா தான். அந்த அம்மா பேசுது பார்லிமெண்ட்ல, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அமெரிக்கா வந்து எங்க நாட்டுக்கு எதிராகவோ இல்லை உலகத்தில் எந்த நாடு எங்களுக்கு எதிராக வந்தாலோ எங்கள் நாட்டுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து போராடுவோம். அந்த எதிர்கட்சி தலைவி பேசிச்சு இட்டாலியில. சரி, இந்திய வரலாறு தான் தெரியாது, உங்க அம்மா வரலாறு நாட்டு வரலாறு தான் தெரியும்னு அப்ப அந்த வரலாறு அங்கே நடக்கிறத பார்த்து படிக்க வேண்டாம்? கண்டிப்பா. அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருப்பது என்பது இந்த நாட்டிற்கு இழுக்கு. அதனால இவங்க ஊரம்புட்டு காங்கிரஸ் தோத்துக்கிட்டு வருதுங்கிறது ஒண்ணு, இதனாலதான் தோக்குறதுங்கிறது ஒண்ணு. ஆனா இன்னும் இந்த கட்சி இந்த நாட்டுல வந்து வச்சிருக்கிறதுங்க கூடியது உண்மைக்குமே. இப்ப நான் எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்றது நான் ஏற்கிறது இல்லை. ஏன்னா ஒரு வலுவான எதிர்கட்சி என்பது இந்த நாட்டிற்கு அவசியங்கிறதுல என் கருத்து அதுல ரொம்ப தெளிவானது. ஆனா அது இந்த ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு தேசியவாதி தலைமையில் அது இருக்க வேண்டும். ஆனா ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்கணும்னு அந்த கட்சி பிரியப்பட்டதுனால் காங்கிரஸ் முக்து பாரத் என்பது 100க்கு 100 சரியானது. மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியினுடைய அந்த ஜங்குல் ராஜ், அந்த காட்டாட்சி என்பது முடிவுக்கு வந்து இப்பொழுது பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி அவர்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அவர் பதவி ஏற்ற உடனேயே கூட, அதாவது பாஜக ஜெயித்து பதவியேற்க போகிறார் என்ற நிகழ்வுகள் வரணும் போதே கூட அந்த மேற்கு வங்கத்துல பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கிறது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள் முதல் கோவில்கள் வரை சின்ன சின்ன கடைகள், சிறு சிறு வியாபார நிறுவனங்கள் வரை மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றவா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், அது உண்மை. பல இடங்கள்ல, அதாவது இப்ப சவுத் 24 பர்கானா டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், நார்த் 24 பர்கானா மாவட்டம், இந்த இடங்களில் எல்லாம் வந்து பல பள்ளிக்கூடங்களை வந்து டிஎம்சியினுடைய ஆட்கள், அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்கள் அந்த பள்ளிக்கூடங்களை ஆக்குப்பை பண்ணி அவங்கள அந்த இடத்த வந்து அவங்களுடைய கட்சி ஆபீஸாக மாற்றி அங்க இருந்தவர்கள் எல்லாம் அடித்து விரட்டி பள்ளிக்கூடங்களே நடக்காமல் மூடி வைத்திருந்தார்கள். அதெல்லாம் இன்று வந்து மீண்டும் அதெல்லாம் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அது போல கோவில்கள், அந்த கோவில்கள் வந்து ஒரு துர்கா கோவில், ஒரு ராதா கோவிந்தா கோவில், இந்த மாதிரியான கோவில்களை எல்லாம் இதே போல ஆக்கிரமித்து அங்க இவங்களுடைய அலுவலகத்தை வைக்கிறது, இல்லை இவங்களுடைய ஆட்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சு வைத்திருக்கிறது. இது போன்ற இடங்கள் எல்லாம் மீண்டும் வந்து அந்த கோவில்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சிறு சிறு கடைகள், இந்த கடைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா உடனே அந்த கடைகளை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிறது, அந்த கடையை நடத்த விடாம அவங்க மேல வழக்குகளை தொடுறது, இது மாதிரி தொடர்ந்து அந்த அராஜகங்களில் பல கடைகள் அங்க வந்து மூடப்பட்டிருந்திருக்கின்றன. அந்த கடைகள் எல்லாம், அந்த வியாபாரங்கள் எல்லாம் மீண்டும் வந்து அங்க தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மேற்கு வங்கம் போய் கொண்டிருக்கிறது. வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க சொல்றதுல என்ன, நான் ஒரு செய்தி சொல்றேன். பல கோவில்கள் மீட்கப்பட்டது என்பதை விட தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்க இடையில வந்து அவங்க வலைத்தளத்துல ஒண்ணு போட்டாங்க. என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்ட் அலுவலகம் ஒன்று திரிணாமுல் காங்கிரஸால் ஆக்கிரமிக்கப்பட்டது, இப்பொழுது தொண்டர்கள் அதை மீட்டுள்ளார்கள் அப்படின்னு மானங்கெட்டு போட்டிருந்தாங்க. உன் தொண்டை எங்கடா மீட்டான்? பிஜேபி ஆட்சி வந்ததுனால உன் கட்சிக்கு அந்த இடம் திருப்பி கிடைச்சது. ஏதோ நீ போராடி மீட்ட மாதிரி, ஏன் நீ போராடி மீட்டணும், அவ ஆட்சியில மீட்டு இருக்கணும், இல்லைன்னா உன் ஆட்சி வந்திருக்கணும். அப்ப பிஜேபி ஆட்சி வந்தா தான் உனக்கே நியாயம் கிடைக்கும். ஆனா நீ என்ன சொல்ற, பிஜேபி பாசிச கட்சின்னு சொல்லி போட்டு அவளோட நீ வந்து பார்லிமெண்ட்ல கை கோக்குற.
அவ எந்த அளவு கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து அயோக்கியர்கள்ங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா நீங்க வந்து கோவில்கள், கல்வி நிறுவனங்கள் மீட்கிறதையும் கூட கம்யூனிஸ்ட் ஆட்சியே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமும் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட் சேர்த்துக்குங்க. அதுல இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து அவங்க வந்து 24 பர்கானாஸ்ல வந்து அவ ஆக்குபை பண்ணி வச்சிருந்தா. இப்ப அந்த பிஜேபி ஆட்சி வந்த உடனே அந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கு. பல கோவில்கள் இந்த மாதிரி. அப்ப எப்படிப்பட்ட ஆட்சி அங்கே நடந்திருக்க வேண்டும் நம்ம யோசிக்கணும். அப்ப கல்வியை மறுத்த அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லணுமா? கண்டிப்பா. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எஜுகேஷன் இஸ் a fundamental ரைட்ங்கிறாங்க. கரெக்ட். அப்ப இந்த நாட்டுல இந்த நாட்டுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த நமக்குள்ள அடிப்படை உரிமையை இவ்வளவு காலம் அழித்து வைத்த கட்சி கம்யூனிஸ்ட் ஒத்துக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. திரிணாமுல் காங்கிரஸ் ஒத்துக்கணுமா வேண்டாமா? ஏன் அப்ப இதை பத்தி யாரும் இதுவரை பேசல? சரி, எப்படி ஒரு நிலைமை அந்த வங்காளத்தில் இருந்தது? ஏதாவது ஒரு பேப்பர்காரன் நம்ம ஊர்ல இவ்வளவு நாள் எழுதினானா? கிடையாது. எவனாவது எழுதினானா? கிடையாது. இதையும் கூட ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? இதுதான் ரெண்டு வித்தியாசம். அதாவது இந்த திருவண்ணாமலை பக்கம் எங்கேயோ அந்த முனிசிபாலிட்டியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விசில் அடிச்ச கூட்டங்கள் பேர் என்ன, தாவேகா. இவனுக்கு நேரம் அங்க போய் நீ எப்படி அங்க வேலை பார்க்கலாம்? இது எப்ப எங்க ஆட்சி வந்துருச்சு? பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே போய் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இந்த பயில போய் அங்க போய் அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. எங்க ஆட்சி வந்துருச்சு, நீ எப்படி அங்க வேலை பார்க்கலாம்? அங்க என்ன நடந்திருக்குன்னா, பெங்கால்ல ஒரு எம்எல்ஏ கடைக்கடையா போய் சொல்றாராம், இனிமே உங்கள்ட்ட யாரு காசு கேட்டு வந்தாலும் கொடுக்காதீங்க, நீங்க நல்லபடியா வியாபாரம் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட வந்து சொல்லுங்க. வித்தியாசத்தை பாருங்க. ஒண்ணு, மக்கள் வாழ்வதற்கு என்ன தடை உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கு என்னிடம் வாருங்கள், நான் சரி பண்றேன். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த உரிமை இல்லாமல் நீங்கள் இழந்தீர்கள். அந்த உரிமை இழந்திருந்த உங்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்குத்தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். இதுக்குத்தான் நான் எம்எல்ஏ, இதுக்குத்தான் நான் உனக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். இங்க என்னடா பதவி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேலை பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டர்கிட்ட நம்மளால போய் பஞ்சாயத்துக்கு வைக்கிறான். வித்தியாசம் பாருங்க. அதுக்கு பேர் மாற்றம், இதுக்கு பேர் ஏமாற்றம். கண்டிப்பா ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். கரெக்ட். அப்போ ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாறியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்லாட்சி வரணும். கரெக்ட். நல்லாட்சி இங்க வந்திருக்கு. அதே வேலையத்துல நீங்க செய்திருக்கீங்க. போய் போஸ்ட் ஓட்டுறீங்க. உங்களுக்கு அந்த பழைய ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? சரி, இப்படி ஒண்ணு நடந்தது இல்ல. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சியில இருந்து? எடுக்கல. அப்போ இதேதான் அங்க திமுகலையும் பேசாம இருந்தாங்க. கீழே என்னென்னலாம் ஏகத்தனம் பண்ற பண்ண விட்டுக்கோ. இதே தானே நீங்களும் செய்றீங்க. இதுக்கிடையில நான் தான் சிங்கிள் பவர் சென்டர். அப்ப இந்த சிங்கிள் பவர் சென்டர் தானே. அப்ப அந்த மிரட்டின பவர் சென்டர் யாரு? அங்க போஸ்ட் ஓட்டின பவர் சென்டர் யாரு? நடவடிக்கை எடுத்திருக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. ஏன்னா ரெண்டு இடத்தையும் போலீஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பாஜக இல்லாத ஆட்சி எங்கிருந்தாலும் வேற கட்சிகளும் செயல்பட முடியாது, ஹிந்து மதமும் அங்கே வாழ முடியாது. பாஜக வந்தாச்சுன்னா தான் பெங்கால்ல கம்யூனிஸ்ட்காரன் ஆபீஸே வைக்க முடியும். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நக்சல்பாரி அமைப்பு தொடங்கின இடம், அந்த இடத்துல இன்னைக்கு காவி கொடி பறக்குது. கண்டிப்பாக. அங்க உள்ள மக்கள் தேசத்துக்கு விரோதமாக போனவர்கள் இன்று தேசம் என்னது, இந்த தேசத்திற்காக நாங்கள் போராடுகிறோம், இந்த தேசம் வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் இருக்கிறோம்னு பிரிவினைவாதத்தை விடுத்து தேசியவாதம் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. கண்டிப்பா. இதுக்கு பேரு தான் ரிஃபார்ம். இது பாஜகவினால வந்திருக்கு. அதுக்கப்புறம் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல சசி தரூர் எங்கேயோ போய் பேசியிருக்கார். என்னன்னா, பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் 30 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இந்த எஸ்ஐஆர் ஓட்டு நீக்கத்தை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அதுதான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசியிருக்கார். பொதுவா எதிர்பக்கத்துல யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, இல்ல தெரிஞ்சும் விவரம் தெரிஞ்சும் அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையான்னு எனக்கு தெரியல. இன்னொரு டேட்டாவை கூட இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறேன். எஸ்ஐஆர்ல அதிக வாக்குகள் எந்த இடங்களிலெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நீக்கப்பட்ட சீட்ல எல்லாமே திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது.
எஸ்ஐஆர் நீக்கத்தில் குறைந்த பாதிப்பு இருந்த சீட்டுகள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவும் ஒரு டேட்டா. இப்ப சசி தரூர் அவர்கள் இதை சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க அந்த 30 லட்சம் பொதுவா சொன்னது தானே? ஆமா. எந்த இடத்துல அப்ப நீங்க சொல்றது உண்மையா இருந்தாச்சுன்னா அந்த சீட்டுகள்ல யாரு ஜெயிச்சான்னு பார்க்கணுமா வேண்டாம்? அதிக வாக்குகள் நீக்கப்பட்ட தொகுதிகள், அதுல யாரு ஜெயிச்சா? குறைந்த வாக்குகள் நீக்கப்பட்டது, அதிக வாக்குகள் சேர்க்கப்பட்டது. எங்கெல்லாம் அதிக வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கோ அங்கதான் அதிக வாக்குகள் சேர்க்கப்படவும் செய்திருக்கு. ஆமா. அந்த சேர்க்கப்பட்ட தொகுதியில எல்லாம் டிஎம்சி தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ டிஎம்சியை ஜெயிப்ப வைப்பதற்காக அங்க இந்த வாக்குகள் சேர்க்கப்பட்டனவா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப இவர் என்ன பதில் சொல்லுவாரு? நிச்சயமாக. அப்ப நீங்க ஒரு மாயையை கிரியேட் பண்றது, பொய் சொல்றது. ஆனா இன்னைக்கு மக்கள் சுதந்திரம் என்னால் என்ன என்பது இன்னைக்குதான் உணர்றாங்க. 15 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆட்சி, 77ல இருந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு அப்புறம் இப்ப இந்த ஆட்சி தொடர்ந்து இன்னைக்கு ஒரு அவஸ்தையில் இருந்த மக்கள் இப்பதான் விடுதலையை என்ன என்பதை உணர்கிறார்கள். வந்தவுடனே சுவேந்து அதிகாரி அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார். என்ன? இதுவரை வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லை அங்க வேலி அமைப்பது, அந்த வேலி அமைப்பதற்கு இடம் கொடுக்கலையா வங்கதேச அரசு இதுவரை? மேற்கு வங்க அரசு. ஆமா, மேற்கு வங்க அரசு கொடுத்திருந்தா தானே வேலி அமைக்க முடியும். அப்ப வேலி அமைக்க கொடுக்காட்டான்னா ஏன் வேலி அடிக்க நீங்க அரசு கொடுக்கல? அப்பதான் உள்ள வர முடியும். அப்ப வெளிநாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்காரன் ஊடுருவதற்கு உதவி செய்தது பழைய அரசு. வந்தவுடனே முதல் உத்தரவு என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வேலி அமைக்கணுமோ அதுக்கு மாநில அரசு இடம் கொடுக்கிறோம் உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இதுதான் முதல் உத்தரவு. இது உண்மைக்குமே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓவராலா நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, பதவி ஏற்பு விழாவுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் வயலன்ஸ்ல கொல்லப்பட்டவர்களுக்குள்ள நினைவிடத்துக்கு அவர் மரியாதை செலுத்தியது. இந்த போராட்டத்திற்கு தியாகம் செய்தவர்களை மதித்த ஒரு கட்சி. அதுல சுவேந்து அதிகாரி அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். இன்னைக்கு கல்வி மறுக்கப்பட்ட வங்கத்திற்கு கல்வி சென்றிருக்கிறது. அடுத்தது வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்ட வங்கத்துக்கு வழிபாட்டு உரிமை, வாழ்வாதார உரிமை மறுக்கப்பட்ட வியாபாரிகளுக்கும் சிறு குறு விவசாயிகள் இவங்களுக்கு இன்னைக்கு அந்த உரிமை மீட்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு உரிமையும் பறித்த மம்தாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இவ்வளவு வருஷம் இந்த நாட்டில் எடுத்த பத்திரிகைகளும் அரசியல் கட்சிகளும் இந்த தேசத்துக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது இந்த விஷயத்தை வெளியில கொண்டு எழுதுவதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு துணிவிருக்கிறதா என்பதுதான் என் கேள்வி. உத்தரப்பிரதேசத்தினுடைய யோகியினுடைய ஆட்சி, அவங்க ஒரு டைரி மாடல், ஒரு திட்டம், ஒரு ஸ்கீமை கொண்டு கிட்டத்தட்ட 18,000 கிராமப்புற பெண்கள் லட்சாதிபதியாக மாறுவதற்கான ஒரு இலக்கை அது உருவாக்கி இருக்கிறது. பல பெண்கள் இன்னைக்கு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, தொழில் முனைவர்களாகவே மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 4 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் இப்ப அரசு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி இருக்கிறது. ஒரு பகுதி, அதாவது ஆவாத் அப்படிங்கிற பகுதியில மட்டும் 18,000 பெண்கள் இப்ப இந்த தொழில அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம், எப்படி இந்த சாதனையை நிகழ்த்த முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா, இந்த நெட்வொர்க், அதாவது இந்த டெய்ரி நெட்வொர்க் முழுக்க முதல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படை தன்மைகளை முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புரோக்கர், மிடில்மேன் அதை முழுவதுமாக ஒழித்து கட்டியிருக்கிறார்கள். இது அனைத்தையுமே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு மொபைல் அப்ளிகேஷனோட அவை அனைத்தும் அதனால் லிங்க் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பெண்களுக்கு இதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இது எப்படி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னைக்கு வீட்டில இருந்தே இந்த பெண்கள் பால் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுறது, அதனுடைய குவாலிட்டி டெஸ்டிங்கோட ரிசல்ட் என்ன, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, அதே போல் அவங்களுடைய அதற்கான பணம் டைரக்டாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் பண்ண வைக்கப்பட்டதாக இருக்கட்டும், இது எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இவங்களையும் அதோட இணைத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக மாற்றி இன்னைக்கு பல பெண்கள் இதுல மிகப்பெரிய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 18,000 கிராமப்புற லட்சாதிபதிகள் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண நம்பர் இல்லை.
அடிக்கடி நம்ம சீமான் சொல்லுவார், மாடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் நான் அரசு வேலையாக்க போறேன் அப்படின்னு. ஆமா. அதனால சீமான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அரசு வேலையாக்குறதுனால ஒன்றும் வித்தியாசம் வந்துட போறது இல்லை. இந்த மாதிரி அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சாதாரண கிராமப்புற மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதுல தான் வளம் ஏற்பட போகிறது. அரசு வேலைன்னு சொன்னா அதுக்கு இங்க இருந்து வர பணத்தை அதுக்கு எங்க இருந்து பணத்தை கொடுக்க போறீங்க. இதன் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, மோடி அரசு முதல்ல ஜாம், ஜன்தன், ஆதார், மொபைல், இந்த இதை மூணையும் வைத்து இணைத்து எல்லாரையும் அந்த பேங்கிங் ஃபெசிலிட்டிக்குள்ள கொண்டு வந்ததற்குள்ள விளைவு இது. எல்லா இடத்துலையும் மொபைல் நெட்வொர்க் கொண்டு வரும்போது பார், அம்பானி அதானிக்காக இவர் வேலை செய்கிறார்னு கத்துனான். இவ 18,000 பெண்கள் லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள். அதாவது ஒரு மாசம் லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு. அப்பா 50,000 சம்பாதிக்கிறது, 75,000 சம்பாதிக்கிறலாம் பல மடங்குகள் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி சாதாரண மக்களை எப்படி வாழ்க்கையில் அவங்களை மேம்படுத்துவது, இந்த ஒரு அடிப்படையை இன்னைக்கு அந்த அரசு செய்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் அவன் பானிபூரி பான்பராக் வாயன், பானிபூரி விற்கிறவன் இப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனுக்கு, ஏன்னா இந்த மாதிரி சொல்ல நிறைய தற்கொலைகள் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும். 2014 இந்தியாவோட டாப் ஜிடிபி கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்ஸ் முதல்ல இருந்தது மகாராஷ்டிரா, இரண்டாவது இருந்தது தமிழ்நாடு, மூணாவது இருந்தது உத்தரப்பிரதேஷ். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? முதல் மகாராஷ்டிரா, இரண்டாவது உத்தரப்பிரதேஷ், மூணாவது தமிழ்நாடு. தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேஷ் பின்தள்ளி இருக்கிறது. கண்ட்ரியோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல 7% இருந்தது, இன்னைக்கு 9%. நமக்கு அவங்களுக்கு ஏதோ 0.2% ஒன்றும் வித்தியாசம் நம்ம பின்னாடி இருக்கும். அப்போ யோகி ஆட்சி, இங்க திராவிட ஆட்சி. இப்பதானே மிஷினரி ஆட்சி வந்திருக்கு, இது எப்படின்னு இனிமேதான் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த யோகி ஆட்சிங்கக்கூடியது நீங்க சொல்லக்கூடிய, நீங்க என்னெல்லாமோ அவரை பத்தி சொல்லலாம். அதுக்கப்புறம் பானிபூரி, பான்பராக் என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா கடைசியா பாருங்க, அந்த பானிபூரி வைக்கிறவன், பான்பராக் வாயன், அந்த பீகாரி பாப்பான், அவன் இருக்கும்போது ஜெயிச்சே. ரைட்டா? அவனை விட்டு கடைசியில மாப்பிள்ள சபரீசன் பேனா கம்பெனி, பென்னு ஒரு கம்பெனியை வச்சே நீங்க கிள்ளுன்னு காணாம போயிட்டிய. அதனால இப்ப கூட புரிஞ்சுங்க, உங்க திராவிடத்துக்கு மூலம் கிடையாது. அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த எலெக்ஷன். அதனால இப்ப என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் செய்பவர்கள் பாருங்க சாதாரண மக்களை எப்படி வாழ்க்கையில உயர்த்தி இருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு நேர டைரி செக்டரை பாருங்க. பால் கொள்முதல் செய்யக்கூடியவர்கள், அவங்க யூனியன் போராட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அடுத்தது பால் உற்பத்தியாளர்கள், இந்த அரசாங்கம், எங்கள் அரசாங்கத்தினால பால் உற்பத்தி தமிழகத்தில் குறைந்து விட்டதுன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப விவசாயிகளை திட்டமிட்டு அழிச்சது திராவிட அரசு. அங்க விவசாயிகளை கைதூக்கி விட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசு. இதுக்கு அப்புறமாவது இந்த நாட்டுல, அதாவது இந்த கார்பரேட்டு மண்ணாங்கட்டி பேசுவான்ல, இவன் முதல்ல ஏதோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அரசு டெலிவர் பண்ணிருக்கு, சாதாரண மக்களுக்கு யார் கைதூக்கி விட்டிருக்கிறார்கள். இதையும் கூட ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. திரு சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை லேசா டச் பண்ணியிருக்காரு. இப்ப அவரு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாடலை நீங்க பாருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மேய்க்கிறவனுக்கு கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு செலவு வைக்கக்கூடாது. அரசாங்கம் உங்களுக்கு காசு கொடுக்கிற இடம் அல்ல. காசு சம்பாதிப்பதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு தான் அரசாங்கம். இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளிட்டு அது 2வது இடத்துல வந்திருக்கு. இந்த போக்குல உத்தரப்பிரதேசம் வளர்ந்து கொண்டு போயாச்சுன்னா, பீகார்லயும் இப்ப அந்த மாதிரியான வளர்ச்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு நல்ல மாற்றங்கள் அங்க வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இனி அடுத்த 5-10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்குமான்னு தெரியாது. அங்க இருந்து இன்னைக்கு ஏதோ லேபரர்ஸ் கொஞ்சம் வரான். இனிமே வர்ற காலங்கள்ல அது இனி கொஞ்சமா குறைந்து விடும். ஏன்னா இப்ப அந்த பக்கம் டெவலப்மெண்ட் எக்கச்சக்கமா வருது. அதனால டாஸ்மாக்குக்கும் ஊசி போட்டுக்க கூடியது, கஞ்சா அடிக்கக்கூடிய இளைஞர்களை
கொஞ்சம் நல்வழிப்படுத்துற மாதிரி தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணியாச்சுன்னா தமிழ்நாடு காப்பாற்றப்படும். இல்லைன்னா இன்னைக்கு எப்படி ஒரு ஈரோப்பில் இந்த மாதிரி அடிப்படை வேலை செய்ய முடியாம ரெஃப்யூஜிஸை வச்சு கண்ட்ரியை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு அந்த நாடுகள்லாம் நாசமா போச்சு. அந்த மாதிரியான நிலைமையை இன்று தமிழகம் எதிர்நோக்கி இருக்கிறது. இப்ப பாருங்க, இனி அடுத்தது பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ்காரன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அடிக்க தொடங்கியாச்சுன்னா, அடுத்தது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து பங்களாதேஷ்காரன்லாம் வெளியில தள்ள தொடங்கியாச்சுன்னா, கடைசியா நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு கம்பெனிகள் இருக்கும், ஆனா வேலை செய்வதற்கு தகுதியான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆள் இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா 40 வயசுக்கு மேல இன்னைக்கு வந்து 20 கிலோ மூடையை தூக்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஜின்னம் சொல்ல போயாச்சுன்னா இப்ப எல்லாமே நீங்க இதை விட்டு தடவை விட்டியே, அவன் நீட்டி நீட்டி தடவிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? இப்ப இந்த மொபைல தடவி 10 இருந்து 15 நிமிஷத்துக்கு மேல ஒரு பயலுக்கு இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் கிடையாது. இன்னைக்கு ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ்லயும் நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்திலையும் கெடுத்துக்கிட்டு, நீ பாருங்க 98% பாஸ் ஆம் 12ஆம் கிளாஸுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 98% பாஸ்ன்னா எவன்லாம் பரீட்சை எழுத போலே அவன் தான் ஃபெயில் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். 50 பேரையும் பாஸ் பண்ணணும் விட்டுவிட்டிய. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ப்ரோக்ராமும் நடத்திட்டிய. கடைசியா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே ஐயோ 50 பயிலும் தற்குறியா போயிட்டானே நீங்களே சொல்லவும் செய்தீங்க. சொன்னது இதே திமுக தானே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னது நீங்க தான், தற்குறின்னு சொன்னதும் நீங்க தான். அப்ப குழந்தைகளை உங்களுக்குள்ள அரசியல் தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்தி இன்னைக்கு இந்த நாட்டை வந்து இன்னைக்கு குட்டிச்சோராக்கியதின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கு. அந்த மாநிலம் என்னடான்னா இன்னைக்கு அவன் எங்கேயோ டெவலப் ஆகி போயிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான மாடலை, இலவசம் கொடுக்கிற மாடலை வந்து அங்கங்கிருந்து காப்பி அடிச்சு கொண்டு வரீங்க. மக்களை முன்னேற்றக்கூடிய மாடலை கொண்டு வரலாமே. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களை மையப்படுத்தி தான் யோகி அரசு அந்த மாற்றத்தை செய்திருக்கிறது. இங்க நம்ம எலெக்ஷன்ல சுய உதவி குழு வழி எலெக்ஷனுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு பணம் கொடுத்தோம் தானே. அங்க சுய உதவி குழு வச்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறான். இங்க சுய உதவி குழுவை வச்சு ஊழலை நடத்துறதுக்கு இங்க நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய வேறுபாடுகள். திராவிடத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது மேன் மேக்கிங், இது மேன் டிஸ்ட்ராயிங். ஒன்னு டிஸ்ட்ரக்ஷன், இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டும் தான் இதுக்குள்ள ஒரு வித்தியாசம். இந்த மாடல் இதை நீங்க கவனிச்சீங்கன்னா இங்க பசுதான் ஆதாரம். இவன் என்னடானா அந்த பசுவை வெட்டுறதுல என்ன தப்புன்னு வீங்க வியாக்கியானம் பேசுவான். ரைட்டா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல எப்படின்னா அவன் வந்து எப்படி எல்லா டெக்னாலஜியும் ஒருங்கிணைத்து கொண்டு வரணும் அப்படின்னா அவன் டெக்னாலஜியை யூஸ் பண்றான். இவன் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறான் இவன். ஏன்னா இந்த பேர்னா டாஸ்மாக் கடையில குடிக்கிற கடையில கூட அந்த மிஷின் வேலை செய்யறதா நிப்பாட்டி போயிட்டானா. ஏன்னா இப்ப ஊழல் பண்ண முடியாது. அதே மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கணும். அந்த காசை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடக்கூடாது, இங்க கடையில வந்து வாங்குங்கிறான். அப்பதான் அதுல ஒரு ஊழலை ஏற்படுத்த முடியும். அங்க அவன் ஊழலை தடுக்கிறதுக்கு டெக்னாலஜியை பார்த்து போறான். அவன் ஊழலை தடுக்கிறான், அவன் முன்னேறான். இவன் அவன்கிட்ட இருந்தும் ஊழலை ஏற்படுத்துறதுக்கு டெக்னாலஜியை அழிக்கிறான். அப்புறம் அவனை பானிபூரி வியாபாரி, அவனை பஞ்சுமுட்டா வியாபாரி, அவனை வந்து பான்பரா வியாபாரம் நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். அவன் வந்து அவனை எலெக்ஷன்லயும் ஜெயிக்க வைக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. அதனால இந்த மாதிரியான பேச்சுக்களை முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தவிர்த்து எங்க நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை கொண்டு வாங்க. இன்னைக்கு யோகி அரசு செய்திருப்பது என்பது அவுத் அப்படிம்பாங்க, அவாத் பிரதேஷ் அப்படிம்பாங்க. அங்க இங்கிலீஷ்ல ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு அவுத் அப்படிங்கக்கூடிய பேர்ல அந்த ஏரியா வரும். அந்த இடத்துல அந்த அந்த பெல்ட்ல தான் இந்த ஒரு மாற்றமானது அதிகமாக நடந்திருக்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு கிளஸ்டர்லயும் அங்க இதே மாதிரி ஒவ்வொரு விதமான ட்ரேட அந்த மண் சார்ந்த விஷயங்களை உத்தரப்பிரதேச அரசு முன்னெடுத்து அங்குள்ள சாதாரண மக்களுக்குள்ள வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வேலையை பார்க்குது. இப்போ வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் வந்து சிவராஜ் சிங் சௌஹான்
நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம மத்திய பிரதேசக்குள்ளே போகும்போது அங்கங்கே சோப்பாக இருக்கும் நிலங்கள், நல்ல வெத்திடமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்புட்டும் பச்சையாக இருக்கும். இன்னைக்கு வந்து பஞ்சாபை பின்னுக்கு தள்ளிட்டு மத்திய பிரதேஷ் வந்து வீட், அதாவது கோதுமை ப்ரொடக்ஷனில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியாக ஒரு இனோவேட்டிவா மக்களுக்காக ஒவ்வொரு தளத்திலையும், அது வந்து விவசாயமாக இருக்கலாம், இல்லைன்னா அது அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கலாம், அது மீன் வளமாக இருக்கலாம், இல்லை அது வேற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பார்த்து 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 வேலை செய்யக்கூடிய ஹிந்துத்துவ மாடலை இப்போ புதுசாக இங்கே ஒருத்தர் முதல்வராக வந்திருக்காரு. அவர் அங்கிருந்தெல்லாம் படித்து தமிழகத்தில் நீங்கள் செய்தாச்சுன்னா இதை ஒரு மாறுபட்ட அரசுன்னு சொல்லலாம். அவர் இதை கேட்டு செய்ய போகிறாரா, இல்லைன்னா லயோலா காலேஜை கேட்டு செய்ய போகிறாராங்கக்கூடியது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. நாட்டுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக நரேந்திர மோடி அவர்கள், சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள், இப்போ யோகி அவர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பிஜேபி மாநிலங்களும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் சாதனை படைத்து வருகிறதுன்னா இது எல்லாத்துக்கும் ஒரே காமன் லிங்க் என்ன அப்படின்னு சொன்னா தேசபக்தியும் ஹிந்துத்துவம். அந்த தேசபக்தி என்பது அடிப்படையில் இருந்தாச்சுன்னா நான் எந்த ஊர்ல இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். அதனால இதுக்கு அடிப்படை காரணம்னு சொன்னா ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் கூடிய RSS பேர் இயக்கம். அதனாலதான் டாக்டர் ஜிட்ட கேட்டாங்க, உங்க RSSக்குள்ள லட்சியம் என்னன்னு. அவர் சொன்னாரு, RSS என்பது சமுதாயத்தில் கரைய வேண்டும், அதுதான் என் லட்சியம். அப்படின்னா என்னன்னாங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஒழுக்கசீலராகவும் தேசபக்தராகவும் இருந்தாச்சுன்னா அதோட RSSக்குள்ள வேலை முடிஞ்சது. RSSோட நோக்கம் தான். ஸோ இந்த நோக்கம் இருக்கிறதுனால எல்லா ஊர்லையும் தேசபக்தர்களையும் தெய்வ பக்தி உள்ள மக்களையும் RSSஆல் உருவாக்க முடிகிறது. அதனால எல்லா இடத்துலையும் வளர்ச்சி ஒரே நேரத்தில் RSSஆல் கொண்டு வரப்படுகிறது. அதனால இந்த சிந்தனை இந்த நாட்டில் எல்லாருக்கும் இந்த தேசத்தின் சிந்தனை, இதை பிற்காலத்தில் வெள்ளக்காரனுக்குள்ள அடிமைத்தளத்துக்கு அப்புறம் இந்த சிந்தனைக்கு மறு உயிர் கொடுத்தது RSS அமைப்பு. அதனால யோகியின் இந்த சாதனைக்கு, அந்த சித்தாந்தத்துக்கும் நாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.